Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஆல்ரவுண்டர் ஐயப்பன்ல இருந்து ஒரு டாபிக் இந்த சேனல்ல தாங்க டாபிக் எல்லாம் தினுசா இருக்கு. ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த பாடகர்கள் இருக்காங்கல்ல, சினிமாவில் பாடுறவங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இவங்க யாருமே யார் தமிழ்நாடே கிடையாது, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க யாருன்னு அப்படி ஒரு வீடியோ பார்த்தா இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இப்போ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நம்ம எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்துருப்போம். பாம்பேலேருந்து வந்திருப்பாங்க, ஹிந்தி ஹீரோயின்ஸை கூப்பிட்டு வந்து தமிழில் பேச வச்சுருப்பாங்க, தமிழ் ஹீரோயின்ஸே நடிச்சிருப்பாங்க, மலையாளத்துலேருந்து வந்திருப்பாங்க. எங்கேருந்து வந்தாலும் இவங்கெல்லாம் இந்தியா. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்தியாவே கிடையாதுங்க, அவங்க ஃபாரின் ஆக்ட்ரஸ், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு ஒரு சில பேரை சொல்கிறாரு. இவங்கெல்லாம் இப்போ இந்தியன்ஸ் கிடையாதா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேரை தான் பார்க்க போகிறோம். யார் யார் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 14 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். என்னடா சொல்கிறீங்க, இந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ்லாம் இந்தியாவே கிடையாதா? என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? நம்ம தமிழ் சினிமாவில் இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்டுகள்லேருந்து வந்து கோலிவுட்டில் நடிச்சிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி வேறு கண்ட்ரியில் இருக்க ஆக்ட்ரஸ் கூட வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஃபேமஸான செலிபிரிட்டியாக கூட இருக்காங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இந்த மாதிரி பல கண்ட்ரிலேருந்து வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, எந்தெந்த ஹீரோயின்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ட்ரஸ் சுஜாதா. இவங்க 1952 டிசம்பர் 10 அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க கேலி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தவங்க. இவங்க ஒரு மலையாளம் பேசுகிற இந்தியன் ஃபேமிலி, பட் ஸ்ரீலங்காவில் தான் செட்டில் ஆகிருந்தாங்க. இவங்களுடைய சின்ன வயசு ஃபுல்லாமே ஸ்ரீலங்காவில் கழிச்சதுக்கு அப்புறமா 15 வயசு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே ஸ்கூல் படிச்சுக்கிட்டே ஸ்கூல் நாடகங்கள், மேடை ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி தான் இவங்களுக்கு 1971 எர்ணாகுளம் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. இந்த படத்துக்கு முன்னாடி சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே எர்ணாகுளம் ஜங்ஷன் மூவி தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது. அந்த படத்துக்கு அப்புறமா சில மலையாள படங்கள்லாம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1974 கே பாலச்சந்தர் அவங்களோட இயக்கத்தில் அவள் ஒரு தொடர்கதை அப்படின்னு ஒரு படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. மிஸ்டர், என்ன சிரிப்பு? சிம்பன்சி மாதிரி. சிம்பன்சினா என்னமா? மனுஷ குரங்குன்னு அர்த்தம். அந்த டைம்லயே சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த மாதிரி முக்கியமான நடிகர்கள் கூட ஹீரோயினாவும் சேர்ந்து நடிச்சுட்டாங்க. தமிழ், மலையாளம் இந்த 2 மொழிகள் மட்டும் இல்லாமல் கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகள்லையுமே நடிச்சிருக்காங்க. நம்ம சுஜாதா மேம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருந்துட்டு 1980s அப்புறமா கேரக்டர் ரோல்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முக்காவாசி பெரிய பெரிய ஹீரோக்களோட அம்மாவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2011 ஏப்ரல் 6 அன்னைக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து சென்னையில் இறந்து போயிருக்காங்க. செகண்ட் ஒன் ஆக்ட்ரஸ் ரஞ்சனி. இவங்க வந்து சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. இவங்க நம்ம முதல் மரியாதை படத்துல செவுலி அப்படின்னு ஒரு கேரக்டர்ல பார்த்திருப்போம். அதாவது தி ஃபேமஸ் அந்த நிலாவத்தா சாங், அந்த சாங்ல வர்ற ஹீரோயின் தான் இவங்க. இவங்களுடைய உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சாஷா செல்வராஜ். பட் இவங்களுடைய சினிமா கேரியருக்காக ரஞ்சனி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார் தான் இவங்களுக்கு இந்த பேரை வச்சிருப்பாங்க. 1985 முதல் மரியாதை அப்படின்னு ஒரு படத்துல தான் பாரதி ராஜா சார் ஃபர்ஸ்ட். நான் ஒன்று சீக்கிரம் சொல்லட்டா, யாருக்கு பல பேருக்கு தெரியாது. பாரதிராஜா சார் வந்து மலேசியன். அப்படியா? சும்மா சொன்னேன், ஒரு மலேசியன் இல்லை, அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்த இடம் மலேசியான்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு நாள் என் கம்பெனி லஞ்ச் பிரேக்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் மிஸ்டியா தெரியல கத்துறாங்க. அம்மா ஏன்டா கத்துற அப்படின்னு கேட்டா, இங்க பாரு பாரதி ராஜா என்ன சொல்ற, அவர் இந்தியாவில் இருப்பாரு. என்னன்னு பார்த்தா வாக்கிங் போயிட்டு இருக்காரு தனியா அந்த ரெஸ்டாரண்ட் ஓரமா. நான் கையெல்லாம் சாப்பாடு போகவும் முடியல, சோறு வேற இங்க இருக்கு, கையை வேற கழுவணும், ரெஸ்டாரண்ட் வேற இதா இருக்கு, என்னங்க தனியா போய்கிட்டு இருக்காரு. பார்த்தா வாக்கிங் போறாரு. அப்புறம் அந்த ஏரியாவில் போய் விசாரிச்சு பார்த்தா நாங்க இருந்த வீட்டுக்கு பின்பக்கம் எங்களோட கிச்சன்ல இருந்து பார்த்தா அந்த வீட்டோட கார்டன் ஏரியா தெரியும். பெரிய வீடு அது. ஆமா, இந்த வீடு பெரிய வீடு. நான் ஏதோ மினிஸ்டர் வீடு நினைச்சேனே. மினிஸ்டர்லாம் கிடையாது, அவங்களோட
மகள் வாக்குப்பட்ட வந்தார். அப்படியா? அவர் அப்பப்போ வந்து போவாராம். வந்து போட்டுமுங்க, என்னங்க சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காரு. நான் 2 தடவை பார்த்திருக்கேன். மிஸ்டி 2 தடவை பார்த்திருக்காங்க. நான் ஒரு தடவை தான் பார்த்திருக்கேன். அதுவும் ஒரு சைட் போஸ்ட்ல தான் நடந்து வேகமா நடந்து போயிட்டாரு. ஆனா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் பாட்டு இங்க அவர் வந்து இந்த இயக்குனருமே அதெல்லாம் இல்ல, ஒரு பொண்ணோட அப்பா அப்படிங்கிற பேர்ல சாதாரணமா நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அது நான் மலேசியாவுக்கு வந்து பார்த்து, எது பாரதிராஜா சார் பொண்ணு இந்த பக்கத்து தெருவில் இருக்காங்களா, வந்து போறாரா, என்ன சார் இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தா நேர்ல பார்த்து தொலைச்சிட்டேன் நான் வேற. ஃபர்ஸ்ட் டைமா இவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏயா உங்க அத்தை போன ஜென்மத்துல என்ன மாதிரி விறகுடைக்கிறவளா இருந்திருப்பாளோ, எதா இருந்தாலும் உடைச்சு போடுறாளே. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா போன்ற மொழிகளில் படங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 1988 சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாள மொழியில் வந்த ஒரு படம் தான் இவங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அந்த படத்துக்கு அப்புறமா தான் இவங்க நிறைய படங்கள்லவே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழில் முதல் மரியாதை படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலோர கவிதைகள், 1000 பூக்கள் மலரட்டும், பாரு பாரு பட்டணம் பாரு, நீதானா அந்த குயில் இப்படின்னு பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க நடித்த படங்களில் உள்ள சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான சாங்ஸ்லாம் இருக்குது. குறிப்பிட்டு சில சாங்ஸை சொல்லணும்னா, இந்த ஆக்ட்ரஸை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்ட் ஆக்ட்ரஸ் மனிஷா கொய்ராலா. இவங்க இவங்க நேபாள இருக்க காத்மாண்டு அப்படின்னு ஒரு ஊர்ல பிறந்தவங்க. இவங்களுடைய தாத்தா நேபாளத்தோட முன்னாள் பிரதமரா இருந்திருக்காரு. இவங்களுடைய அப்பா முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி அரசியல் தலைவர்களா இருந்து வந்த குடும்பத்துல இருந்து தான் இவங்க சினிமாவுக்கு வந்து அன்றைய காலகட்டத்துல பல ரசிகர்களோட மனசை கொள்ளையடிச்சிருக்காங்க. 1989 ரிலீஸ் ஆன ஃபேரி ஃபிட்டோலா அப்படின்ற ஒரு நேபாள படத்து மூலமா தான் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1992 ஒரு ஹிந்தி படத்து மூலமா பாலிவுட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. தென் 1995ல மணிரத்னம் சாரோட இயக்கத்துல பாம்பே அப்படின்னு ஒரு படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு படம் தான் அவங்களோட சினிமா கெரியர்லயே ஒரு மைல்கல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு பல லாங்குவேஜ்ல பல படங்கள் கிடைச்சு அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாவே மாறினாங்க. இந்த மாதிரி கமல் சாரோட இந்தியன், ரஜினி சாரோட பாபா, அர்ஜுன் சாரோட முதல்வன் அப்படின்னு பல வெற்றி படங்களையும் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு தனுஷ் சாரோட மாமியாரா மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு படத்துல 2010 வருஷத்துல நடிச்சாங்க. தென் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழ் சினிமால பெரிய பட வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2 வருஷத்துல மறுபடியும் டைவர்ஸ் ஆகுது. அப்புறம் புற்றுநோய் இவங்களுக்கு வருது. அதுல வந்து பாதிப்படைஞ்சு மறுபடியும் மீண்டு வர்றாங்க. இந்த மாதிரி பல கஷ்டங்கள், போராட்டங்களை தாண்டி இப்பவுமே சினிமாவில் நடிச்சிட்டு தான் இருக்காங்க ஒரு சில படங்கள்ல. ஃபோர்த் ஆக்ட்ரஸ் சாக்ஷி சிவானந்த். இவங்க சவுத் ஆப்பிரிக்காவை அமெரிக்கா ஃபேமிலி தான். ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளில் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் உங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா சரத்குமார் சாரோட ஆப்பிரிக்காவில இருந்து வந்து பாடுறீங்க. 1998 டெபியூ பண்ணிருக்காங்க சினிமாவிலேயே. தெலுங்குல ஃபேமஸான ஆக்டர்ஸா இருக்கக்கூடிய நாகார்ஜுனா, பாலையா, ராஜசேகர், மகேஷ் பாபு, அப்பாஸ் போன்ற நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா புதையல் அப்படின்னு ஒரு படத்து மூலமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க தமிழ் சினிமால. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கவுண்டர், விஜயகாந்த் சாரோட வாஞ்சிநாதன், அர்ஜுன் சாரோட வேதம், லாஸ்டா பாத்தீங்கன்னா 2013ல ஆதி பகவான் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு சாங்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்படி நடிச்சிட்டு இருந்தவங்க 2014ல பரமசிவா அப்படின்னு ஒரு கன்னட ஃபில்முக்கு அப்புறமா எந்த ஒரு படத்துலயுமே இப்போ வரைக்கும் நடிக்காம இருக்காங்க. மலை காற்று வந்து தமிழ் பேசுதே. 1981 ஜூன் 25 அன்னைக்கு கொழும்புல தான் பிறந்திருக்கு. இவங்களுடைய அப்பா ஒரு இந்தியன், அம்மா வந்து இலங்கை. இவங்க தமிழ் அண்ட் சிங்களா, மலையாளம் போன்ற மொழிகளில் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க இந்த தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்து கொஞ்சம் ஃபேமஸாக வந்துட்டு இருந்தாங்களா, அப்போ ஒரு நியூஸ் வந்தது, இவங்களுக்கு ஆரியாக்கள் லவ், ஆரியா இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ட்டு. அவங்க சேர்ந்து பல ஃபங்க்ஷனுக்கு போகிறது என்ன, டிவி இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வர்றது என்ன அப்படின்னு இவங்க தான் ஆரியாக்கு ஜோடிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஒரு நாள் கேஷுவலாக எங்கள் வீட்டில் ஸ்ரீலங்காவில்
காலையில் சண்டே உட்காந்து டிவி எடுத்து அங்கே ரிமோட்டை மாற்றிக்கிட்டு இருக்கும்போது பூஜா வர்றாங்க, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்றாங்க, ஒரு பச்சை கலர் ஷர்ட் சொக்கா போட்டுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வர்றாங்க. இது வந்து புதுசாக இருக்குது, அந்த படம் நம்ம பார்த்தது இல்லையே, புது படமா பார்ப்போம். அவனை பார்க்கும்போது என்ன நீங்க சிங்களத்துல பேசுறீங்க, சிங்களத்துல பேசுறாங்க, சிங்களத்துல பாடுறாங்க, சிங்களத்துல ஆடுறாங்க, ஃபுல் படமே. அப்ப நான் யோசிச்சேன், என்னங்க சிங்களம் பேசுறீங்க? அப்புறம் தான் சொல்றாங்க அவங்க ஸ்ரீலங்கன், இந்தியாவில் போய் நடிச்சுட்டு பார்த்தா சிங்கள படமும் நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்தியாவில் அவங்க நடிச்செல்லாம் முடிச்சு மார்க்கெட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வந்து சிங்கள படங்கள் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபேமஸாக. பார்த்தா சரளமாக ஃப்ளூவெண்ட்டாக சிங்களம் பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு வருது. அப்புறம் ஹிந்தியில் ஒரு நடிகை இருக்காங்கல்ல, ஜாக்குலின் ஃபெர்னாண்டஸ், அவங்களும் ஸ்ரீலங்கன். ஒரு நாள் நான் காலேஜ் போகும்போது பார்க்குறேன், வோக் அப்படின்னு ஒரு பெரிய நகைக்கடை ஒன்று இருக்குது எங்கள் ஊரில். அந்த நகைக்கடை விளம்பரத்துக்கு முன்னாடி போஸ்டரில் இவங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. அப்போ நான் யோசித்தேன், ஹிந்தி நடிகைங்கிறதுனால அவங்கள அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்களாக்குன்னு பார்த்தா அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த vlog அதில் எல்லாம் பார்த்தா அவங்க ஐ எம் கோயிங் டு மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பார்த்து ஸ்ரீலங்காவுக்கு வர்றாங்க. பார்த்தா அவங்களும் ஸ்ரீலங்கனா ஹிந்தி படத்தில் போய் நடித்து பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க. இப்படி தெரியாது எத்தனையோ பேர் இருப்பாங்களா. 2003 மாதவன் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன ஜே படத்து மூலமாக தான் தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. மறுபடியும் பார்க்க முடியுமான்னு நினைச்சேன், பார்த்தா என் பக்கத்துலயே இருக்கேன். அதுக்கப்புறம் அட்டகாசம், உள்ளம் கேட்குமே, பட்டியல், பொறி, விடியும் முன் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா டைரக்டர் பாலா அவங்களோட இயக்கத்துல 2009 ரிலீஸ் ஆன நான் கடவுள் படத்துல இவங்க நடிச்ச கேரக்டருக்காக இவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸுக்கான ஃபிலிம்பேர் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த படம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. அதுக்கப்புறம் 2016 பிரசாந்த் டேவிட் அப்படின்ற ஒரு ஸ்ரீலங்கன் பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்ல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. 6th ஒன் ஆக்ட்ரஸ் விமலா ராமன். இவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்டர்ஸ் அண்ட் ஃபார்மர் இந்தியன் மாடல். சூப்பர் பாட்டு. இவங்க மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடா போன்ற மொழிகளை நடிச்சிருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரேலியா தான். 2006 தமிழ்ல ரிலீஸ் ஆன பொய் அப்படின்னு ஒரு படத்து மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இவங்க ஒரு வெல் ட்ரைன் பரதநாட்டியம் டான்சர் அண்ட் பிஎஸ்சி கிராஜுவேட். இவங்க மாடலிங்ல 2004 மிஸ் இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. தமிழ்ல இவங்க நடிச்ச படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பொய் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா 2008 ராமன் தேடிய சீதை அப்படின்னு ஒரு படத்துல சேரன் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா இருட்டு, கிராண்ட்மா, அஸ்வின் இந்த மாதிரி படங்கள்லையும் ரீசெண்டா 2025 சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சு வெளிவந்த மதராசி படத்துலயுமே ஷெரீன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. அவங்கள அது அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க. செவன்த் ஒன் ஆக்ட்ரஸ் மோகன்தாஸ். இவங்க பக்ரைன்ல பிறந்திருக்காங்க 1984. இவங்க தமிழ்ல வந்த சிவபதிகாரம் அப்படின்னு ஒரு படத்துல விஷாலுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் இந்த நடிகை. இவங்க ஒரு நடிகை மட்டும் கிடையாது, ஒரு பின்னணி பாடகர் அண்ட் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா போன்ற மொழிகளையுமே நடிச்சிருக்காங்க. ஜல் ஜல் 2005 வந்த ஒரு மலையாள ஃபில்மான மயூகம் படம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபில்ம் இன் சினிமா. அதுக்கப்புறம் மம்முட்டி அவங்களோட பஸ் கண்டக்டர், சுரேஷ் கோபி அவங்களுடைய அற்புதம் அப்படின்ற படங்களால நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2006 வந்த சிவபதிகாரம் படம் தான் இவங்க தமிழ்ல டெபியூ ஃபில்ம். அதுக்கப்புறமா தமிழ்ல பாத்தீங்கன்னா உரிய நாள், தடையற தாக்க, இனிமி, மகாராஜா போன்ற படங்களால நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அண்ட் ஒரு பிளேபேக் சிங்கரா மலையாளம் அண்ட் தெலுங்கு மொழி படங்கள்ல சில பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆடி மம்மி வீட்டில் இல்ல 8th ஒன் ஆக்ட்ரஸ் சுவாதி ரெட்டி. இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க. இவங்க 1987 ஏப்ரல் 19 அன்னைக்கு ரஷ்யால இருக்க வெடிவோஸ்டோக் அப்படின்ற ஒரு பகுதியில தான் பிறந்திருக்காங்க. சொல்ல முடியல. ரஷ்யால பிறந்ததுனால ஸ்வெட்லானா அப்படின்னு ஒரு ரஷ்யன் நேம் தான் வச்சிருக்காங்க. பட் இவங்களுடைய அம்மா இவங்களுக்கு அந்த நேமை சேஞ்ச் பண்ணி சுவாதி அப்படின்னு மாற்றி
ஸ்வெட்டிங் லானானா வேர்வை லானாவா? ஸ்வெட்டிங் லானா தான் மாறி ஸ்வாதின்னு வந்திருக்கா. அரே ஸ்வெட்டிங் லானா ரஷ்யாவில் இருந்து வந்து தமிழ்ல பாருங்க சுவாதி ரெட்டி ஸ்வெட்டி லானா இல்லை அதை அப்படியே மாற்றிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் ஆகுதுன்னு பாருங்களேன். வச்சிருக்காங்க. இவங்க ரஷ்யாவில் பிறந்து கொஞ்ச நாள் அங்கே வளர்ந்ததுக்கு அப்புறமா மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்தியா வந்து விசாகப்பட்டினத்தில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அங்கேயே அவங்களோட சைல்டுஹுட் அண்ட் ஸ்கூலிங்லாம் முடிச்சு ஹைதராபாத்தில் கிராஜுவேட் பண்ணுறாங்க பயோடெக்னாலஜியில். அதுக்கப்புறம் இவங்களோட 17வது வயதில் டிவியில் டெலிகாஸ்டான கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஷோவில் ஹோஸ்ட்டாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸாக போகிறதுக்கு ப்ரைம் டைம்லேயே அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 150 எபிசோடுக்கு மேலே அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஷோவோட ஹிட்டுக்கு அப்புறமா அவங்களோட பேரை கலர் ஸ்வாதி அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைமாக 2005 டேஞ்சர் அப்படின்னு ஒரு படத்தில் தான் ஒரு சின்ன ரோலில் இவங்களுக்கு டெபியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்துக்கு அப்புறமா யாரடி நீ மோகினி படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான ஆடவரி மட்டலுக்கு அர்த்தல வேருளே அப்படின்ற ஒரு படத்தில் சிஸ்டராக நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த படத்தில் அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாகவே அமைஞ்சிருக்கும். இந்த 2 படங்களுக்கு அப்புறமா தான் அவங்க ஒரு லீட் ஆக்ட்ரஸாக 2 படங்களில் கமிட் ஆகுறாங்க. அதுதான் 2008 வந்த தமிழ் படமான சுப்பிரமணியபுரம் அண்ட் தெலுங்கு படமான அஷ்டச்சம்மா அப்படின்ற படங்கள் தான். ரஷ்யா தாங்க ஆச்சரியமா இருக்கு. இதில் இந்த அஷ்டச்சம்மா அப்படின்னு ஒரு படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் நந்தி அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இந்த 2 அவார்டுமே வின் பண்ணியிருக்காங்க. Namaskaram. So this is how it feels to win a Filmfare. Thank you, Idea Filmfare, for nominating me in the Best Actor Female category in Telugu and Tamil. அதுக்கப்புறம் இவங்க தமிழில் நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி, போராளி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, வடகரி அண்ட் எச்சல் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பாடிட்டியா? அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதான்? ரஷ்யாவா? இவன் என்ன பண்ண போற? வேஸ்ட் பண்ணிட்டியாப்பா. எங்களுக்கு இத்தனை வருஷமா தெரியாதுப்பா. ருஸ்கி மொழியில பாடுப்பா. ஆந்தோன் ஆக்ட்ரஸ் கேத்தரின் தெரசா இவங்க யுஏஇ சேர்ந்தவங்க, துபாயில் பிறந்தவங்க. 1989 செப்டம்பர் 10 அன்னைக்கு தான் இவங்க துபாயில் பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் மாடல். இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் போன்ற மொழிகளெல்லாம் நடிச்சிருக்காங்க. சங்கர் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2010 ரிலீஸ் ஆன ஒரு கன்னட ஃபிலிம் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் இன் சினிமா. அதுக்கப்புறம் மலையாள மொழியில் த த்ரில்லர், தெலுங்குல சம்மக் செல்லோ அண்ட் தமிழ் மொழியில் தான் இவங்களோட கெரியரே டாப் இயருக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 2014 மெட்ராஸ் அப்படின்னு ஒரு படத்தில் கலையரசி அப்படின்னு ஒரு கேரக்டர்லாம் நடித்தாங்க. இந்த ஒரு படத்தில் இவங்க நடித்ததான் இவங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு தமிழ் சினிமாவில் அண்ட் பொதுவாகவே சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லலாம். ஃபஸ்ட்டு படமே அதிரி புதிரி ஹிட் ஆனதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் கதகளி, கணிதன், கடம்பன், கலகலப்புட்டு, கதாநாயகன், வந்தா ராஜாவை தான் வருவேன், அருவம் இந்த மாதிரி பல தமிழ் படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாய்ப்புகள் கொட்டி கிடந்துச்சு. 10th ஒன் ஆக்ட்ரஸ் அனு இமானுவேல். இவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. 1997 மார்ச் 28 அன்னைக்கு சிகாகோல பிறந்திருக்காங்க. சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை படத்துல நடிச்ச ஹீரோயின் தான் இவங்க. സ്വപ്ന ചഞ്ചരി அப்படின்ற ஒரு படத்து மூலமா சைல்ட் ஆர்டிஸ்டா தான் இன்ட்ரோ듀ஸ் ஆயிருக்காங்க சினிமாவுல. ഇനി നാളെ സ്കൂളിൽ ചെല്ലുമ്പോ പൗരപ്രമുഖന്റെ മോളെ നാൻകുട്ടിയാലെ വിളിക്കാൻ പോണത്. കാശ് കൂടുമ്പോ വെളിവി. அதுக்கப்புறமா ஆக்ஷன் ஹீரோ பிஜு அப்படின்னு சொல்லிட்டு 2006 தான் ஒரு லீட் ஆக்ட்ரஸா மலையாள மொழியில டெபியூ பண்றாங்க. தென் அதுக்கப்புறமா தெலுங்குல மஜ்னு அப்படின்ற ஒரு படத்துல டெபியூ பண்றாங்க. தென் தமிழ் மொழியில 2017 துப்பறிவாளன் அப்படின்னு ஒரு படத்துல டெபியூ பண்றாங்க. இதெல்லாம் இருந்தாலுமே கமர்ஷியலா இவங்களுக்கு பெரிய சக்சஸ் கிடைச்ச படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை படத்துல நடிச்சதுதான். பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்களுக்கா? எனக்கும் தான். அதுக்கப்புறம் லாஸ்டா 2023 கார்த்திக் அவங்களோட சேர்ந்து நடிச்ச ஜப்பான் படம் தான் தமிழ்ல இவங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்தியா இல்லாமல் வேறு கண்ட்ரிலேருந்து வந்து யாரெல்லாம் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஹீரோயின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் சில ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க, வெளிநாடுகளில் பிறந்து வளர்ந்து இந்தியன் லாங்குவேஜில் வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்லாம் நான் பார்ட் 2 வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் ஸ்ரீலங்கா நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் போனீங்க, அமெரிக்கா கூட வந்துச்சு, அதெல்லாம் வந்து ஓகே. எனக்கு பக்குன்னு இருந்தது ரஷ்யா. அதான் ரஷ்யா ஆனா அவங்க தமிழ் போல அவங்க அம்மா ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக இருக்கும். பட் அங்கே பிறந்திருக்காங்க. அதான் ரஷ்யாவா? இப்போ எங்களோட ஒரு கசின் சிஸ்டரோட பையன் இருக்கான், அவன் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கான். அவனை பார்த்தா சத்தியமாக நீங்கள் ரஷ்யாவில் பிறந்தவனா அப்படின்னா நம்பவே மாட்டீங்க. ஆனால் அவன் ரஷ்யாவில் பிறந்தவன். அது மாதிரி தான் ஏதாவது ஒரு கேஸாக இருக்கும். ரஷ்யாவில் பிறந்து சின்ன வயசுலேயே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பேர் ஸ்வெட்டிங் லீனா, அதை சுவாத்தி ரெட்டி அப்படின்னு மாற்றிருக்கீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறாங்க அவங்க மம்மி. ஆகா, அவசரப்பட்டு வச்சுட்டாங்க. அதுதான் ஸ்வெட்டிங் லீனா. அதை இதுவும் மாறக்கூடாது, எஸ்ல தொடங்கணும். அது அப்படி அந்த சவுண்டிங் எல்லாம் அப்படியே இருக்கணும். சொட்டிங் லீனா சொட்டிங் லீனா சொட்டிங் லீனா சுவாதி ரெட்டினா. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இன்னும் எங்கெங்கிறது வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.